குட்டீஸ்ங்களுக்கு என்ன பட்ஜெட்ல ஸ்டார்ட் ஆகுது நம்ம கிட்ட? ஸ்டார்டிங் பட்ஜெட் பாத்தீங்கன்னா 3500 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். வந்து 20 சைஸ் வரும். இது வந்து கீரா வித்தவுட்? இல்ல நார்மல் நான் கீர். இது டயர் பலமா இருக்கு. இந்த சைடு ஃபுல்லும் கீர் வச்சிருக்கீங்க. இது வந்து உங்களுக்கு ஃபுல் சார்ஜ்க்கு அப் டு 45 km வரைக்கும் ரேஞ்ச். பேட்டரி உங்களுக்கு இதுல வந்து ஹப் மோட்டர் கொடுத்திருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபேட் பைக்னு சொல்லுவாங்க. பாத்தீங்கன்னா மேட்ச் சிட்டில மாண்டல்ன்ற ஒரு மாடல். 5500 ல இருந்து ஸ்டார்டிங். 5500 தானா? நம்மளது வந்து பிரைஸ் வந்து எப்படி ரேட்? MRP ல இருந்து டிஸ்கவுண்ட் போட்டு தான் டாக்லி என்டர் பண்ணுவோம். இதெல்லாம் என்ன பட்ஜெட்? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 9000 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 9000 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இதே மாதிரி சைக்கிள்ஸ் இங்க எத்தனை இருக்கு ப்ரோ? பாருங்க பின்னாடி பாருங்க. எனக்கு டவுட், ஏன் பொண்ணுங்களுக்கு மட்டும் முன்னாடி பாஸ்கெட் பின்னாடி கேரியர் செயின் பாக்கெட் எல்லாம் இருக்கு? நாங்க பத்திரமா பாத்துக்க மாட்டோமா? இந்த மாதிரி ஃபேட் பைக் பாத்தீங்களா? ஆமா, இந்த சைக்கிள் தான் இந்த பாக்ஸ்க்குள்ள இருக்கு. இவ்ளோ பெரிய சைக்கிள் இந்த பெட்டிக்குள்ள அடங்கி. ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு பிடிஏ டிஸ்கவர் vlog ஃபேமிலி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா TSP சூப்பர் சைக்கிள்ஸு. இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா வல்சராக்கம். இங்கே உங்களுக்கு குட்டீஸ்லேருந்து பெரியவங்களுக்கு வரக்க சைக்கிள்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. கீர் இருக்கிறது, கீர் இல்லாதது, எலக்ட்ரிக் வண்டி, இந்த மாதிரி ஃபோல்டபுள் வண்டி நிறைய இருக்குது. இதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. ஸோ தட் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான வீடியோ உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கும். போகிற பக்கம் லைக், ஷேரு, கமெண்ட்டு, ஹைப்பு, இந்த சப்போர்ட் எப்பவும் போல கொடுத்துட்டே இருங்க. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும் அக்கா, நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன்றது சொல்லுங்கள். பிடிச்சதா ஒரு ரெட் கலர் ஹார்ட்டின் போட்டு விடுங்க. நீங்கள் சைக்கிள் ஓட்டணும் இல்லை வாங்கி யாருக்கா கிஃப்ட் பண்ணணும், தாராளமாக இந்த இடத்துக்கு வரலாம். உங்கள் ஊருக்கு வரணும், உங்கள் ப்ராடக்ட்டும் ரெடி பண்ணணுன்னாக்கா கீழே தெரிய நம்பருக்கு எங்களை கான்டாக்ட் பண்ண மறக்காதீங்க. இப்போ வாங்க வீடுல போகலாம். எல்லாம் தொங்க விட்டுருக்கீங்க, அழகா டிஸ்பிளேல அழகா வச்சிருக்கீங்க. ஷோரூம் மேல வந்து நீங்க கூட வச்ச மாதிரி ஒரு ட்ரெடிஷனல் சைக்கிள் பாத்தீங்களா? அதே சைஸ்ல பாய்ஸ்க்காக ஸ்போர்ட் டைப் மாடல். ஓ, அது பொண்களுக்கு இது ஆண்களுக்கு? ஆமா, அப்படினு சொல்ல முடியாது. இப்ப எல்லாம் எல்லாரும் யூஸ் பண்றாங்க. ஆமா, गर्ल्स தான் இப்ப ஸ்போர்ட்ஸ் பைக் இந்த மாதிரி ஐட்டம்லாம் அதிகமா எடுக்க விரும்பறாங்க. சோ இது வந்து அதே ரேஞ்ச் 5500 ல இருந்து ஸ்டார்டிங். 5500 தானா? இது பாத்தீங்க, இது வந்து 5670. ஓ, இந்த மாடல். அதுல டாக் இருக்கு. அது எல்லா வண்டிலயுமே டாக் இருக்கும். அப்படி எவ்வளவு நான் கவனிக்காம விட்டுருக்கேன். அப்போ எல்லா சைக்கிளையும் பாருங்க டாக் இருக்கும். இத பாருங்க, 5990 only. இது எவ்வளவு? 5300 only. நம்ம கடைக்கு வர கஸ்டமர் சைக்கிள் மத்த கடையோட கம்பேர் பண்ணனும்ன்றதுக்காகவே எல்லா சைக்கிளையும் டாக் போட்டு வச்சிருக்கோம். சோ நம்மளது வந்து பிரைஸ் வந்து எப்படி ரேட்? MRP ல இருந்து டிஸ்கவுண்ட் போட்டு தான் டாக்ல என்டர் பண்ணுவோம். ஓ, டிஸ்கவுண்ட் போட்டு தான் வச்சிருக்கீங்க. 5 to 10% டிஸ்கவுண்ட் போட்டு தான் டாக்ல என்டர் பண்ணுவோம். ஓகே ஓகே. இப்போ நீங்க டவுட்டா இருந்தது அப்படினா ஆபீஷியல் வெப்சைட், அந்த பிராண்டோட ஆபீஷியல் வெப்சைட்ல ரேட் போட்டு காட்டுறோம். அத பாக்கும்போது ரேட் கட்டாயம் கம்மியா தான் இருக்கும். கட்டாயம் கம்மியா தான் இருக்கும். ஏன்னா நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி தான் போடுறது. டாக் பண்ணும்போது பிரைசிங் பண்ணும்போது டாக் போடும்போது கம்மி பண்ணி தான் போடுறோம். ஓகே. அண்ட் திஸ் செட் இந்த பக்கம் இருக்குதெல்லாம் இது எல்லாமே நான் கியர் 27.5 29 சைஸ். 27 29. அந்த பக்கம் நீங்க கியர் வண்டி பாத்தீங்களா? ஆமா, நான் கியர் டைப்ல மவுண்டன் பைக்ல இது நான் கியர் சிங்கிள் ஸ்பீட். ஆமா. இதெல்லாம் என்ன பட்ஜெட்? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 9000 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 9000 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே. 9000 ல இருந்து அந்த மாடல் பிராண்டுக்கு ஏத்த மாதிரி மாறும். நான் கை வச்சிருக்கேன். இது பாத்தீங்கன்னா 14500 வரும். 14500 வரும். 29 இது 29. ஓகே. அண்ட் இது வந்து ஃபேண்டம்ன்ற ஒரு மாடல், இம்போர்ட்டன்ட். அத லுக் வித்தியாசமா இருந்து கை பிடிச்சிருக்கீங்க. அது கலரும் நல்லா இருக்குல்ல, Black, Red, White எல்லாம் மிக்சிங்கா இருக்கு. ஃப்ரேம்லயே இருக்கு பாருங்க, டிசைன் நியூ. ஆமா ஆமா, அங்க போட்டுருக்கு பாருங்க. அந்த ஃபிளாக் இருக்கு, யுஎஸ் ஓட ஃபிளாக் இருக்கு பாருங்க. சூப்பர். அடுத்து இதுவும் அதேதான் 29 15600 வரும். ஓகே. ஸ்மெல்ன்ற மாடல். ஆமா, டாக் எல்லாத்துலயும் இருக்கு பாருங்க. எல்லாத்துலயுமே டாக் இருக்கு. எல்லாத்துலயும் டாக் இருக்கு. இப்போ நீங்க டெலிவரி கொடுக்கிறது உண்டா? டெலிவரி நம்ம கடை சைடுல இருந்து பண்றது இல்ல.
அதுக்கு சப்ளை செயின் நெட்வொர்க் இல்ல. இப்ப வீடியோ எங்க இருந்து வேணா பாப்பாங்க. சோ அவங்க வந்து வாங்க முடியலன்னா நம்ம கொரியர் போட்டு விட்டுறலாம். அவங்க அட்ரஸ் கொடுத்தாங்கன்னா கொரியர் போட்டு விட்டுறலாம். அதான் கேட்டேன். அது நம்ம கடை சைடுல இருந்து டெலிவரி வராது. டெலிவரி வேற, கொரியர் வேற. அப்ப எப்படி டெலிவரினா நம்ம கஸ்டமர்ஸ் வந்து ஃப்ரீ டெலிவரின்னு நினைச்சுப்பாங்க. அப்படி இல்ல, பேமெண்ட் அவங்க பண்ண தயாரா இருந்தா கொரியர் போட்டுக்கலாம். அது பிரச்சனை இல்ல. அதுதான் நீங்க இங்க அனுப்பி விடுவீங்களா? அவங்க பணத்தை போட்டா நீங்க இங்க அனுப்பிச்சு விட்டுருவீங்களா? அதுதான் கேக்குறது. அது இப்போ வில்லேஜ் சைடுக்கு போனோம்னா கூட அனுப்பிச்சுவீங்களா? நிறைய டிரான்ஸ்போர்ட் நமக்கு இருக்குல்ல, அதுதான் கேட்டேன். சார்ஜஸ் பின்ன பேர் பண்ணி தான் ஆகணும். இங்க இருந்து போற சார்ஜஸ் இருக்குல்ல. இவ்வளவு நேரம் எனக்கு காலெட்லன்னு சொன்னீங்களா? பாருங்க, உங்களுக்காகவே லேடிஸ் எனக்காக கால் எட்டுற மாதிரி. ஆமா, இது இடிக்காதுல. கரெக்ட், இது இடிக்காதுல. இது ஜாலியா ஏறி உட்காரலாம். ஓட்ட முடியுமான்னு தெரியல, ஏன்னா ஓட்டுறதே விட்டு ரொம்ப நாள் ஆகுது. நான் ஓட்டர் ட்ரை பண்ணி, கேமராமேன் தள்ளி நின்றுக்கோ, மேல வந்து டொம்பன்னு அடிச்சிருவேன். அப்புறமா நானே கால் எட்டுமான்னு தெரியல. முதல் வெயிட் இல்ல, முதல்ல ஏறி உட்காந்து ஓட்டுறேன்னா தான் பாக்கிறேன். நீங்க சும்மா கெஸ் பண்ணுங்க. நான் கெஸ் பண்றதுக்கு 10 நல்ல பல 10,000 ரூபாய் இல்லங்க, 7,300 அவ்வளவுதானா? நான் 10,000 எக்ஸ்ட்ரா கேட்டேன். நான் 3,000 7,000 தானா? டெய்லி வச்சு மங்கி படல் போட்டு ஓட்டுறதுக்கு பாக்குறாங்க. அந்த சைக்கிள் மாதிரி கேரியர் மட்கார்டு எல்லாமே இதுல சேர்ந்து வந்துரும். நீங்க எதுவும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கே பண்ண வேணாம். சோ இதே மாதிரி சைக்கிள்ஸ் இங்க எத்தனை இருக்கு ப்ரோ? பாருங்க, பின்னாடி பாருங்க. கலர்ஸ் நிறைய இருக்கா? கலர்ஸ் நிறைய இருக்கு. ப்ளூ மாடல் நிறைய இருக்கு. சைஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டு சைஸ்ல வரும். 24, 26. நான் ஓட்டுனது 26. நான் ஓட்டுனது இல்ல, நான் தள்ளி உருட்டி பார்த்தது 26. ஓகே. இது வந்து பாத்தீங்கன்னா 26 BSA லேடி பேர்டு. ஆமா, அந்த காலத்துல இருந்தே இருக்கு லேடி பேர்டு. இன்னும் இருக்கு. நாங்க இருக்க ஒரு லேடி பேர்டு இருக்கும். சைக்கிள் இருக்க வரைக்கும் லேடி பேர்டு. நாங்க சொல்லுங்க. எங்களுக்காக தான் சைக்கிள். அது பிங்க் கலர்ல இருக்கு. BSA இருக்கு, ப்ளூ இருக்கு, பிளாக் இருக்கு, பர்பிள் இருக்கு. இதுலயே டயர் வேரியேஷன் இருக்கா? டயர் உங்களுக்கு மாடலுக்கு ஏத்த மாதிரி வேரியேஷன் ரொம்ப டிஃபரெண்டா வருது. பேட்டர்ன்ல வேரியேஷன். இந்த குண்டு டயருக்கு இது என்ன பட்ஜெட் வரும்? இது வந்து பாத்தீங்கன்னா டயானான்னு சொல்லிட்டு ஒரு மாடல் 7,500. இதே BSA லேடி பேர்ட். இப்போ இதுல ஸ்டார்டிங் பட்ஜெட் என்னது? இது 7,500. 7,100ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இத 7,100. 7,150 BSA லேடி பேர்ட். ஹெர்குலஸ் BSA எல்லாமே ஒரே கம்பெனி. ஓகே. கொலாப் பண்ணிட்டாங்களா? ஒரு TI சைக்கிள்ஸ் கீழ தான் அது எல்லாமே வருது. ஹெர்குலஸ், லேடி பேர்ட், மேக்ஸ் சிட்டி, மான்ட்ரா எல்லாமே TI சைக்கிள்ஸ் சப் இருக்கு. அவங்களோட சப் பிராண்ட் தான். சப் பிராண்ட்ஸ் தான் எல்லாமே. இதுல எல்லாமே உங்களுக்கு பேக்ல கேரியர், ஃப்ரண்ட்ல பாஸ்கெட், மட்கார்டு, செயின் கவர் எல்லாமே செட் ஆகும். இல்ல எனக்கு டவுட், ஏன் பொண்ணுக்கு மட்டும் முன்னாடி பாஸ்கெட் பின்னாடி கேரியர் செயின் பாக்கெட் எல்லாம் இருக்கு? நாங்க பத்திரமா பாத்துக்க மாட்டோமா? இல்ல நாங்க வந்து வீட்டுக்கு பொருள் வாங்கி கொடுக்கணும்ன்ற கட்டாயமா, எங்க கூட யாரா காவலுக்கு வரணும்ன்ற கட்டாயமா? எதனால அப்படி வச்சிருக்கீங்க? அது மேனுஃபேக்சரிங் கிட்ட தான் கேட்கணும். ஏன் பாய்ஸோட சைக்கிள்ல ஒண்ணுல கூட இது இல்லையே? ஏன் அப்படி டிசைன் பண்ணவங்கள கேட்கணும். இருக்கிறத ரிமூவ் பண்றதா பசங்க. ஒரு பைக் வாங்கினா கூட இதுல மட்கார்ட் இருக்குதுன்னா எல்லாமே எக்ஸ்ட்ரா முதல்ல கட்டி வச்சிருவாங்க. முதல்ல அந்த சைடு மிரர் கழட்டிங்க. ஆமா, அதனால பசங்களுக்கு அந்த மாடல் வரும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்க. நாங்க எல்லாமே பத்திரமா கொண்டு போவோம். ஆனா எங்களுக்கு எல்லாம் வச்சிருக்கீங்களா? சரி, ஏதோ ஒண்ணு சொல்றீங்க, கேக்குறோம். அடுத்தது என்ன ப்ரோ, இவ்ளோ பெரிய பெட்டி வச்சிருக்கீங்க? யாரா டெலிவரிக்கா? இது இப்படிதான் நம்மளுக்கு வந்து சைக்கிள் வரும். நீங்க அங்க பாத்தீங்க ஏதோ இந்த மாதிரி ஃபேட் பைக் பாத்தீங்கல்ல? ஆமா, இந்த சைக்கிள் தான் இந்த பாக்ஸ்க்குள்ள இருக்கு. இவ்ளோ பெரிய சைக்கிள் இந்த பெட்டிக்குள்ள அடங்கிடுமா? இந்த ஃப்ரண்ட் டயர், ஹேண்டில் எல்லாமே கழட்டி பாக்ஸ்ல பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. தனியா இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். ஆமா, நம்ம இங்க அசெம்பிள் பண்றோம். நம்ம இதுக்கு ஆள வச்சு அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஆமா, நம்ம சைக்கிள் ஃபிட்டர் வச்சு நம்ம அசெம்பிள் பண்ணிடுவோம். ஃபேக்டரியில இருந்து எங்களுக்கு இப்படி தான் வரும் பாக்ஸோட. அவங்க கொரியர் வேணாலும் இப்படி தான் வரும். இல்ல கொரியர் வேணும்னா நம்ம இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு பேக்கேஜ் பண்ணி அனுப்புவோம். ஓகே. ஏன்னா நம்ம இந்த மாதிரி அம்ஸ்டி கஸ்டமருக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியும். நம்மளே ஃபிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி அழகா ராப் பண்ணி ரெடி பண்ணிட்டு இந்த இது ஏதோ டேமேஜ் ஆகாத மாதிரி பேக் பண்ணி பக்காவா அனுப்புவோம். அத கேக்குறேன், இவ்வளவு தூரம் டிராவல் ஆகும்போது கரெக்ட்டா பக்காவா பேக் பண்ணி தான் அனுப்புவோம். பாத்துக்கங்க, இந்த பேக் எப்படி கொடுத்திருக்காங்க. இந்த பக்கம் இருக்க சைக்கிள் என்ன இந்த ரோ ஃபுல்லும் இதுல இருந்து அந்த பாதி வரைக்கும் 26 சைஸ். 26ஆ? ஆமா, 12 ஏஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஓடுறோம். வித்அவுட் கியர் ஐட்டம். வித்அவுட் கியர். என்ன பட்ஜெட் ஆகுது? இது வந்து பாத்தீங்கன்னா 6,500ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 6,500ல இருந்து ஆரம்பிக்குது. பின்னாடி கேரியர் இருக்கு எல்லாத்துலயும். ஒரு சில மாடல் கேரியர் வரும், ஒரு சில மாடல் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேரியர் வராது. ஓகே. ஒரு சில மாடல் வரல. அப்ப இது என்ன? 6,960. உங்களுக்கு ஃப்ரேமோட ஸ்ட்ரக்சர், ஃப்ரண்ட்ல சஸ்பென்ஷன் இருக்கா இல்லையா, பிரேக்லயே 3 டைப் இருக்கு. ஓகே.
நார்மல் பிரேக் வரும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நார்மல் பிரேக். சரி. இது பவர் பிரேக். டிஸ்க் பிரேக் வச்சதா இருக்கு. எங்க அது டிஸ்க் பிரேக்? ஆமா நீ இல்ல டிஸ்க் பிரேக் ஏன் பண்ண? இது டிஸ்க் பிரேக் தான். அதான் உங்களுக்கு இது பண்ணிருக்கேன். அதான் கூப்பிடுறது. இது டிஸ்க் பிரேக் தான். டிஸ்க் பிரேக் தான். டிஸ்க் பிரேக் தான். அதான் என்ன கூப்பிடுச்சு கரெக்ட்டா. நான் இருக்கும்போது எங்க நீ போற? இங்க நான் பக்கத்துலயே நிக்கறேனே. இதோ பிரேக்கிங்ல உங்களுக்கு 3 டைப் ஆஃப் பிரேக் வரும். ஓகே. ஏய் இது பிரிண்டரோட இது மாதிரியே இல்லம்மா. பிரிண்டரோட கேட்ரேஜ் மாதிரி இருக்கு. ஆனா இது பேட்டரி ஒரு அழகா இருக்கு. ஓட்ட எவ்வளவு நேரமா சார் நின்று வேடிக்கை பாக்குறீங்க? பள்ளத்துல விழுந்ததுல இருந்தே பார்த்துட்டு தான் இருக்கும். பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஹெல்ப்